சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். சேக்கிழார் சாமி அருமையா பாடுறார். எங்க பாடுறாரு? அனபாய சோழனை எங்க பாடுறாரு? மதுரையில பாடுறார். திருஞான சம்பந்த பிள்ளையார் ஆத்துங்கரையில போய் நிற்கிறார். வைகையார் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக வேந்தனும் ஓங்குக. குனிஞ்சி இருந்த கூன்பாண்டியன் நிமிர்ந்து நின்றுட்டான். உளக்கூனும் மாறிற்று, உடல் கூனும் மாறிற்று. இதை சொல்ல வந்த சேக்கிழார் இந்த இடத்துல அனபாய சோழனை கொண்டாந்து வைக்கிறார். நன்றி. இந்த பாட்டை பாருங்க. எம்பிரான் சிவனே எல்லா பொருளும் என்று எழுதும் பாட்டில் எல்லா பொருளும் சிவன் அப்படின்னு எங்க சார் சொல்லி இருக்கு? வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புனர் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க. அதை குறிப்பிட்டு காட்டார். எம்பிரான் சிவனே எல்லா பொருளும் என்று எழுதும் பாட்டில் தம்பிரான் அருளால் வேந்தன் தன்னை முன் ஓங்க பாட. வேந்தனும் ஓங்குக. சேக்கிழார் வைக்கிறார். ஓங்க பாட. அவன் கூன் நிமிர்ந்துதான். எப்படி நிமிர்ந்தது? அம்புய மலராள் மார்பன் அனபாயன் என்னும் சீர்த்தி செம்பியன் செங்கோல் என்ன தென்னன் கூன் நிமிர்ந்ததன்று. மகாலட்சுமி எப்பொழுதும் பக்கத்திலே இருக்கக்கூடிய அனபாய சோழனுடைய செங்கோல் நிமிர்ந்த மாதிரி கூன் நிமிர்ந்தது. எந்த பாட்டுல கொண்டு வைக்கிற? இது முக்கியமான பாட்டு. இன்னைக்கு எல்லாரும் இந்த பாட்டை சொல்றோம். ஏன்? நம்ம ராஜ்யத்தை ஆள்றவங்க நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறது சைவ சமயத்தினுடைய பிரார்த்தனை. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புனர் வேந்தனும் ஓங்குக. ராஜா நல்லா இருக்கட்டும். யாரு சொன்னா? ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. அந்த பாட்டுல கொண்டே வச்சார். எல்லாரும் சொல்ற பாட்டு. அந்த அங்கே கம்பராமாயணத்தில் பட்டாபிஷேக பாட்டு எல்லாரும் சொல்ற பாட்டு. ஏன் தெரியுமில்ல? ராமாயணத்தில் பட்டாபிஷேக பாட்டு சொன்னாத்தான் பேசுறவருக்கு சன்மானம் கொடுப்பாங்க. சொல்லுவாரா மாட்டாரா? நம்ம ஊர்ல இந்தியாவில் ஒருத்தர் இருக்காரு, கடைசி முடிப்பாரு. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குருவாய் வருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த முன்னால் இருக்கவர் பைசா கொடுக்காம போயிடுவாரா? வருவாய் அருள்வாய். அவன் வருவாய்ன்னு கூப்பிட்டா இந்த கடைக்காரன் அதை வரவாக்கிட்டான். அந்த மனுஷனை எங்க கொண்டே வைக்கிறது? அந்த பாட்டுல வச்ச மாதிரி வாழ்க அந்தனர் அந்த பாட்டுல கொண்டே இவரை உட்கார வச்சார். தமிழ் விருத்தம் எத்தனை யாப்பு! ஒரு புண்ணியவான் கணக்கு போட்டிருக்க. சேக்கிழார் பாண்டது மொத்தம் 4286 பாட்டு.
அவ்வளவு விருத்தம். அருசீர் களி நெடில் அடி ஆசிரிய விருத்தம் 1805 பாட்டு. எழுசீர் களி நெடில் அடி ஆசிரிய விருத்தம் 75 பாட்டு. எண் சீர் களி நெடில் அடி ஆசிரிய விருத்தம் 280 பாட்டு. தரவு கொச்சக கலிப்பா 1207 பாட்டு. கலிநிலைத்துறை 545 பாட்டு. கலி விருத்தம் 368 பாட்டு. கடைசியா பாடின வஞ்சி விருத்தம் 6 பாட்டு. மொத்தம் 4286 பாட்டு. துரைசாமி முதலியார்னு ஒரு புண்ணியவான் ஆராய்ச்சி பண்ணி விருத்தத்துல கம்பன் 8 சேக்கிழார் 8 வகை பாடினார். கம்பனுக்கு முன்னால் பாடிய வருகிறார். கால வருஷப்படி கம்பனுக்கு பின்னால்தான் சேக்கிழார் வருவார். அது ஒரு பக்கம். 8 விருத்தம், 8 வகை விருத்தம். யாப்பு தமிழ் அவ்வளவு அங்கே இருக்கு. இன்னொன்று தெரியுமில்ல, நான் அன்னைக்கே சொன்னேன், சாப்பிடுற பொழுது வீட்டில் சோறு சமைக்கிற பொழுது முதல்ல சோறு சமைக்கணுமா கரிகாய் சமைக்கணுமா? சோறு. சோறு. சேக்கிழார் சொல்றார், சின்ன விஷயமா ஏன் சோறு சமைக்கணும்? திடீர்னு வீட்டுக்காரர் வந்தாருன்னு வச்சுங்க, எனக்கு பசிக்குதுங்கிறார். சோத்தை போட்டு மோரை ஊத்தி ஒரு ஊறுகாயை வச்சு சாப்பிடுங்க. நீங்க முதல்ல காய்கறி பண்ணி வச்சேன்னா இருங்க, உங்க தலையை கண்டுதான் கல்ல போடணும். தோசை கல்ல இல்லைன்னா சாப்பிடுறதுக்கான கல்ல, சரிதானே? அப்புறம் இவர் சமைச்சு சோறு தயார் பண்றதுக்குள்ள அவருக்கு சிறுகுடல் பெருகுடல் சாப்பிடணும். புரியுதா? அந்த காலத்து பழக்கம் எப்படி? முதல்ல சோறு, அப்புறம்தான் காய். சேக்கிழார் சொல்றார், எங்க சொல்றார்? நான் அன்னைக்கு சொல்லியிருக்கேன், நீங்க எந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுறக்கூடாது. காரைக்கால் அம்மையார் சொல்றார், கரி அமுது உருவாகவில்லை, திரு அமுது உருவாயிற்று. திரு அமுது சமைத்தாள், கரி அமுது சமைக்கவில்லை. அதனாலதான் சிவனடியார் வந்த உடனே சாதத்தை போட்டு மோரை ஊத்தி மாம்பழத்தை தொட்டு சாப்பிடு. இந்தியாவில் ரொம்ப பேரு மோர் சாதத்துக்கு மாம்பழம் தொட்டு அப்படி சாப்பிடுறாங்க. சொல்லி கொடுத்தது யாரு? மிஸ்டர் சிவபெருமான். எவ்வளவு வசதி எங்க என்ன இல்ல சேக்கிழார். மரபுக்கு ஏற்ற திருத்தொண்டு. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க சார். திருநீலகண்டர் குயவர் ஒரு ஓடு பண்ணி கொடுத்தார் அடியார்களுக்கு. முடியும் தானே? உங்களை என்ன முடியாத காரியத்தை செய்ய சொல்றேன். நந்தனார், அட அவரை நம்ம நினைக்கவே இல்லையே, இப்போ அவரை சொல்ல போறேன். நான் கடைசிக்கு வச்சிருந்தேன். இன்னைக்கு நந்தனார் தோல் நரம்பு வார் எதுக்கு? முழவு அடிக்கணும்ல, அதுக்கு தோல் வேணும்ல. அவர் அப்படி ஜாதி பறையர், அதை எடுத்து கொடுத்தார். தன்னாலே ஆனது. அதிபத்தர் மீன், முதல் மீன் கடவுளுக்கு. கலிய நாயனார் செக்கு ஆற்றவர், பழக்கெண்ணெய் சாமிக்கு. செக்கு ஆற்றவர் எண்ணெய் இருக்கும்ல. செக்குல ஒரு பெரிய தத்துவம் இருக்கு தெரியுமா? ஒரு ஆளு 2 செக்கு மாடை போட்டு செக்கை சுத்தி விட்டு விட்டு உள்ள உட்காந்துட்டேன். நம்மள மாதிரி ஒரு பரந்த அறிவாளி உள்ள வந்தேன். ஏங்க இந்த செக்கு மாடு அதுவா சுத்திக்கிட்டு இருக்கு, நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கீங்க? ஆமா, அது ஒழுங்கா சுத்தம். நின்னுட்டா இவன், அது நின்னுட்டா என்ன செய்வீங்க? ஒரு கால நிக்காது, அது கழுத்து மணி என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். இவன் ரொம்ப படிச்சவனா? ஒருவேளை அது நின்னுகிட்டே கழுத்தை அசைச்சா? இவன் சொன்னான், அது ஒன்ன மாதிரி எம்காம் படிக்கல, அதனால அப்படியெல்லாம் அசைக்கல. இந்த படிச்ச பையனை அநியாயம் பண்றான், படிக்காத பையன் யோக்கியமா இருப்பான், மாடு அசைக்காது. செக்குல பாருங்க எவ்வளவு தத்துவங்கள். இப்போ செக்காற்றவர் கலியர் ஆண்டவனுக்கு எண்ணெய் கொடுத்தார். எண்ணெய் கொடுக்க முடியலையா, கழுத்தை அழிஞ்சு ரத்தத்தை ஊத்தினார். பகவான் காட்சி கொடுத்தான். கலிய நாயனார் அவங்களால முடிஞ்சது. நேச நாயனார் நெசவு உடை கீழ் கோவணம் கொடுத்தார். திருக்குறிப்பு தொண்டர் செலவு பண்ணி கொடுத்தார். நந்தனார்
இன்னைக்கு நந்தனாரை பத்தி வாயார பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அவருக்கு நமக்கு ரொம்ப பேருக்கு அது இருக்கு, ஒரு தாழ்வு மனப்பான்மை. நான் தாழ்த்தப்பட்ட ஜாதி, அதனால நான் சிவன் கோயிலுக்குள்ள போகக்கூடாது, நடராஜாவுக்கு பக்கத்துல நான் போகக்கூடாது, நான் தாழ்த்தப்பட்ட ஜாதி. மனசுக்குள்ளேயே ஒரு எண்ணம். ஆதனூர்னு பேர், ஆதனூர் மறைமுனிவர் அப்படிங்கிறார். அவர் என்ன மறைமுனிவரா? சொல்ல போனா ஜாதியில அந்த காலத்துல கீழ்ப்பட்ட ஜாதின்னு நினைச்ச ஜாதி. மறைமுனிவரா, வேதமறிந்த முனிவரா. செம்மையே திருநாளை போவார்க்கு மடியேன். செம்மைங்கிறது எவ்வளவு பெரிய வார்த்தை. நம்மை உடையவர் கடற் கீழ் நயந்த திரு தொண்டாலே இம்மையிலும் பிழைப்பதனை என்போல்வாரும் தெளிய. செம்மைபுரி திருநாவுக்கரசர் பெயர் எழுத வெம்மை மொழி யான் கேட்க விளம்பினீர் அப்பூதி அடிகள். செம்மைபுரி திருநாவுக்கரசரா. செம்மைனா என்ன அர்த்தம்? சிவப்பான சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய செம்மையான திருத்தொண்டு, அதான் செம்மை. செம்மையே திருநாளை போவார்க்கு மடியேன். நேர்மை, குலத்தினுடைய பழக்கத்தின்படி செய்யக்கூடிய தொண்டு. ஆசை என்ன? சிதம்பரத்துக்கு போகணும், சிதம்பரத்துக்கு போகணும், சிதம்பரத்துக்கு போகணும். தில்லைக்கு போகாமல் இருப்பேனோ, என் ஜென்மத்தை வீணாக கழிப்பேனோ. கோபாலகிருஷ்ண பாரதி நந்தனார் சரித்திர கீர்த்தனை. நான் எப்படியாவது தில்லைக்கு போகணும். முதலாளிகிட்ட போய் ஆண்டே, ஆண்டேன்னா யாரு? முதலாளி அப்படித்தான் கூப்பிடணும் அந்த காலத்துல. ஆண்டே, எனக்கு நான் சிதம்பரம் போகணும். டேய், இந்த 50 ஏக்கர் நிலத்தையும் உழுது பயிரிட்டு பயிர் வந்ததுக்கு அப்புறம் சிதம்பரத்துக்கு போ. எந்த காலத்துல உழுது பயிரிட்டு வரும். சரி, ஒத்துக்கிட்டார். உழுது பயிரிட்டு முடிச்சு அதுக்கப்புறம் போய் கேட்கிற, நீ என்னடா சிதம்பரம் போற? மாடு தின்னும் புலையா, உனக்கு மார்கழி திருநாளா? யாரு? அந்த ஐயர் கேட்கிறாரு. நீ மாடு சாப்பிடுற புலையன், உனக்கு என்னடா மார்கழி திருநாள்? சிதம்பரத்துல மார்கழி திருநாள், நான் போகணும், தரிசனம் பார்க்கணும். அதெல்லாம் கிடையாது, போ. ஒப்பிலவர் நந்தனார் என்பவர் உளரானார் அப்படின்னு சேக்கிழார் பாடுகிறார். பிறந்துணர்வு தொடங்கியவன் பிறைக்கண்ணி பெருந்தகைபால் சிறந்த பெருங்காதலினால் செம்மைபுரி சிந்தையராய். பிறந்த நாள்ல இருந்து சிவபெருமான் மீது பக்தி, மறந்தும் அயல் நினைவின்றி வருபிறப்பின் வழிவந்த அறம்புரி கொள்கையர் ஆகி அடித்தொண்டின் நெறி நின்றார். அறம் செய்யக்கூடிய சிந்தை, செம்மைபுரி சிந்தை. கோயிலுக்கு போனா சிறப்பான பணிகள் என்ன சார் பண்றது? கோயிலுக்கு ஒண்ணு பேரிகை. பேரிகைன்னா பார்த்திருக்கீங்களா? இந்த கொட்டு மாதிரி வச்சு அடிப்பாங்க, அதுக்கு தோல் இவர் கொடுப்பார். போர்வை தோல், விசி வார், இந்த பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும் அந்த வார் பண்ணி கொடுப்பார். யாழ் நரம்பு, யாழுக்கு நரம்பு வேணும்ல, தந்திரின்னு பேரு. யாழ் நரம்பு எடுத்து கொடுப்பார். கோரோசனை, பசு வயிற்றில இருந்து எடுக்கப்படக்கூடிய மஞ்சள் நிற திரவம், நல்ல வாசனை இருக்கும், கோரோசனைன்னு அதுக்கு பேரு. சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ற பொழுது சந்தன குழம்போட கலந்து அபிஷேகம் பண்ணனா வாசம் அப்படி இருக்கும், கோரோசனை. ஆண் ஐந்தும் ஆடிங்கிறீங்கல்ல, அதுல கோரோசனை ஒண்ணு. கோமயம், கோசலம், பால், தயிர், கோரோசனை மறந்துடாதீங்க. பசுமாடு எத்தனை கொடுக்குது? 5 கொடுக்குது. ஆனை ஆவினுக்கு அருங்கலம், அரண் 5 ஆடுதல், கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது. முதல் வரி பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. அப்பர் சுவாமி வாக்கு. இந்த கோரோசனை எடுத்து கொடுப்பாரான் கோயில்ல. திருவாயிலுக்கு முன்னால வெளியில நின்று ஆடுவார், பாடுவார். நாளைக்கு போறேன் சிதம்பரத்துக்கு, நாளைக்கு போறேன் சிதம்பரத்துக்கு, நாளைக்கு போறேன். திருநாளை போவார்னு பேரு. நந்தனாருங்கிறது பின்னால் வைக்கப்பட்ட பெயர், சாதியிலே பறையன். எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைப்பாராம். உட்கார வச்சு சிவபெருமானை பத்தி இவர் பாடி ஆடுவாராம். பரச்சேரி.
அவ்வளவு பேரையும் எடுக்கிறார். திருப்புங்கூர்னு ஒரு ஊரு, திருப்புங்கூர் திருத்தலம். திருப்புங்கூர்ல போய் கும்பிட்டாராம், நந்தி மறைக்கிறான். இவரோ கோயிலுக்குள்ள போகக்கூடாது, பறையர் வெளியே நிற்கிறார். பறை அடிப்பவர் பறையர், தாழ்த்தப்பட்ட சாதி, கோயிலுக்குள்ளே போகக்கூடாது. வெளியே நிற்கிறார். சிவபெருமான் தெரியல, இப்படியும் அப்படியும் தடுமாறுறார். இந்த நந்தி மறைச்சு விட்டு நிற்கிறது. பெருமானே, இந்த நந்தி விலகாதா? சற்றே விலகி இரும்பிள்ளாய் சந்நிதானம் மறக்கிதாம். கோபாலகிருஷ்ண பாரதி நந்தனார் சரித்திர கீர்த்தனை. சற்றே விலகி இரும்பிள்ளாய் சந்நிதானம் மறக்கிதாம், நற்றவம்புரி நம்மிடம் திருநாளை போவான் வந்திருக்கிறான். நற்றவம்புரி நாளை போவான் நம்மிடத்தினில் வந்திருக்கிறான். சற்றே விலகி இரும்பிள்ளாய் சந்நிதானம் மறக்கிதாம். நந்தி விலகிருச்சுங்க. எந்த ஊர்? திருப்புன்கூர். வைத்தீஸ்வரம் கோயிலுக்கு பக்கத்துல திருப்புன்கூர், நந்தி விலகிய திருத்தலம். சிவலோகநாதர் பெருமானே கையெடுத்து கும்பிட்டார். அது என்ன நந்தி விலகிறதுன்னா, நந்திங்கிறது பசு, அது பதி, இந்த திரைதான் பாசம். புரியுதா? சிவபெருமான் திரை, திரைக்கு இங்கிட்டு நந்தி. சிவபெருமான் பதி, இந்த திரை பாசம், இந்த நந்தினா நீங்களும் நானும் பசு. திரை விலகிட்டா பார்க்கலாம். பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி. பதியினை சென்றணுகா பசுபாசம், பதி அணுகில் பசுபாசம் நில்லாவே. சைவ சித்தாந்தம் திருமந்திரம். இந்த பசுங்கிறது என்ன? நந்தி. நந்தி விலகிறதுன்னா என்ன? பசுத்தன்மை அற்று போவது. பசுத்தன்மைனா என்ன? நம்மளை போட்டு கட்டி வச்சிருக்கேன். இருவினை, நல்வினை, தீவினை, ரெண்டு கயிறு. ஒன்னு செம்பாலானது, இன்னும் ஒண்ணு தங்கத்தால் ஆனது. கயிறு கயிறு தானே, விலங்கு விலங்கு தானே, நம்மளை போட்டு கட்டி வச்சிருக்கேன். அதுல இருந்து விலகிக்கிட்டா பசுத்தன்மை அற்று போன இடம். கடவுள் பார்க்கிறார், இவன் பார்க்கணுங்கிறானா, நந்தி விலகிக்கோ. நீங்க எதை கேட்கிறீங்களோ அதை கொடுக்கிறதுக்கு சிவபெருமான் தயாரா இருக்க. வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், தூண்டு சுடரணைய சோதி கண்டாய், சொல்லமரர் சூழா மனிதான் கண்டாய், காண்டற்கரிய கடவுள் கண்டாய், கருதுவார்க்கு ஆற்ற எளியான் கண்டாய், வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், மெய்நெறி கண்டாய், விரதமெல்லாம் மாண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய், மறைக்காட்டுரையும் மணாலந்தானே. திருமறைக்காடு வேதாரண்யம், மறைக்காட்டுல பாடின பாட்டு அப்படியே வெளியில தெரிஞ்சுது. நினைத்தது நடந்தது. எம்பெருமான கும்பிட்டார். எதிர்த்தாப்புல போனார். ஒரு பள்ளம், மண்வெட்டி எடுத்துக்கிட்டார். ஒரு ஆடு பள்ளத்தை பூரா தோண்டி 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 குளம் வெட்டி விட்டார். ஒரு ஆடு நந்தனார் வெட்டின குளம் திருப்புன்கூர். ஒரு ஆடு நம்ம ஊர்க்காரன் பூரா சேர்ந்து ஊர் அழுக்கையெல்லாம் கொண்ட குளத்துல போட்டு எல்லா குளத்தையும் தூத்து விட்டான். இந்தியாவில் தண்ணி ஒரு மழை பெஞ்சதுன்னா குளத்துல வெளியே வந்துடும். ஏன்னா ஊருக்கு போகிற எங்கே இருக்கு? குளத்துல தான் போட்டு வச்சிருக்கோம். ஒரு மனுஷன் குளத்தை அன்னைக்கு வெட்டினான். திருப்புன்கூர் ஆதரித்து குளந்தொட்டான். சிவன் மேல அன்பு, கோரோசனை கொடுத்தார். அடியார்கள் மேல அன்பு, குளம் வெட்டி கொடுத்தார். சமுதாய தொண்டு செய்தார். வழிபாடு, சிதம்பரம் போகணும், சிதம்பரம் போகணும், புறப்பட்டு போயிட்டார். சிதம்பரத்துக்கு போயிட்டார். கிழக்கு வாசல் வழியா உள்ள ஓடுறார். கிழக்கு வாசல் யாரு போன வாசல்? மாணிக்க வாசகர். நடராஜாவுக்கு பக்கத்து வாசல், உள்ள போகக்கூடாது. ஆகா, கோபுர வாசல்ல நின்னுட்டார். நான் பறையன், நான் ஜாதியால் தாழ்த்தப்பட்டவன், நான் கோயிலுக்குள்ள போகக்கூடாது. இங்க தில்லைவாழந்தன பெருமக்கள் 3000 பேரும் எல்லா பக்கத்திலும் வேள்வி செய்கிறார்கள். இந்த வேள்வி புகை நான் போகக்கூடாது, நான் போகக்கூடாது. அம்பலத்திலே போய் நான் பார்க்க முடியாது. கண்ணீர் விட்டு அழுதான். என் பிறவி தடை, என் பிறவி தடை.
ஒன்றி அணைதரு தன்மை உருகுலத்தோடு இசைவில்லை, இதுவும் எம்பெருமான் திருவருள். வெளியிலே கிடக்கிறார். நடராஜாவை பார்க்கணும், நடராஜாவை பார்க்கணும், நாளைக்கு போவேன், நாளைக்கு கோயிலுக்குள்ள போவேன், நாளைக்கு கோயிலுக்குள்ள போவேன், பூளை பூவாம் பிறவி பிணி ஒளிய போவேன். பிறவி பிணி பூளை பூவாகணுமா, இப்படியே கவலைப்பட்டார். கடைசி கோயில் வாசப்படியில போய் நிற்கிறார். 3000 வேள்வி சாலைகள் நாம் போக்க கூடாது, இன்னல் தரும் இழி பிறவி இது தடை. அழுதார். சிவபெருமான் தில்லைவாழந்தனர் கனவுல போய் காட்சி விட்டார். நாளை போவான், வந்திருக்கிறான், நெருப்பு மூட்டி அவனை நெருப்பில் புகச் செய்து அழைத்து வாருங்கள். எல்லாரும் வந்தாங்க. இவர் பக்கத்தில் ஐயரே, இவர் ஐயரு, பறையருங்க, தாழ்த்தப்பட்ட ஜாதிங்க. தில்லைவாழந்தனர் பெருமக்கள் எப்படி கூப்பிட்டாங்க? ஐயரே, அம்பலவர் அருளால் இப்பொழுது அணைந்தோம், வெய்ய அழல் அமைத்து உமக்கு தர வேண்டி என விளம்ப, நையுமன திருத்தொண்டர் நான் உயிர்ந்தேன் என தொழுதார். உங்களுக்கு நெருப்பு அமைத்து தர வேண்டும் என்று சிவபெருமான் சொல்ல, ஐயரே நாங்கள் வந்தோம். அவர்கள் அப்பவே ஐயர்னு ஒத்துக்கொண்டு விட்டார்கள். இனிமே நெருப்புல விழ வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்காக நெருப்புல விழுந்தார்? என் பிறவி தடை, என் பிறவி தடை. உள்ளுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. நெருப்புல விழுந்தாரா? பிரம்மா மாதிரி வெளியில வந்தாரா? பிரம்மா மாதிரி, அந்தணர் மாதிரி இல்லை, அந்தணரை படைச்ச பிரம்மா மாதிரி வெளியில வந்தாரா? அற்புதமாக சேக்கிழார் பாடுகிறார். செந்தி மேல் எழும் பொழுது செம்மலர் மேல் வந்து எழுந்த அந்தணன் போல் தோன்றினார். பிரம்மா மாதிரி வெளியில வந்தாரா? உடம்புல திருநீரு, முனிவர், அப்படியே உள்ள போயிட்டார். இப்போ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போச்சு. உங்களுக்கு எல்லாம் புரியுதா? சீதாதேவிய ராமன் ஏன் அக்னி பிரவேசம் பண்ண சொன்னான்? சீதை கற்பு அவனுக்கு தெரியாதா? எங்க இவன் பேர் ரிப்பேரா போகும்னு இவனுக்கு தெரியாதா? தெரியுமா இல்லையா? அத்தனை பேரும் திட்டமா இல்லையா? என்னையா ராம இந்த பொண்டாட்டிய போய் அக்னி பிரவேசம் பண்ண வச்சு விட்டானே. ஏன் பண்ண வச்சான்? இதே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். சீதைக்கு மனசுக்குள்ள ஒரு குறுகுறுப்பு. 12 மாசம் வேற ஒருத்தன் வீட்டுல இருந்துட்டு வந்துட்டேன். இருப்புக தக்கலை எண்ணில் யானுடை கற்பினை எப்பரிசு இழைத்து காட்டுகிறேன். நாளைக்கு தசரதனுடைய அயோத்திக்கு போக விட்டு நீ 12 மாசம் ராவணனுடைய ஊர்ல இருந்துட்டு வந்துட்டு உன் கற்பை எப்படி நான் நம்புறதுன்னு கேட்டான்னா நான் என்னையா செய்வேன்? இல்புகத்தக்கலை, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. என்னில் யானுடை கற்பினை எப்பரிசு இழைத்து காட்டுகிறேன். ராமன் பார்த்தான், பரவாயில்ல, கடுமையா திட்டினான், அநியாயமா திட்டினான். மாமிசம் சாப்பிட்டேன். ஊந்திர முவந்தனை ஒழுக்கம் வாழ்பட மாண்டிலை. நீ சாகாம வந்திருக்கியே, நான் என்ன ஒன்ன கூட்டிக்கிட்டு போறதுக்காக சண்டை போட்டேன்? இல்ல, என் வீரத்தை காட்ட சண்டை போட்டேன். போ, செத்து போ. சொல்லலாமா? யாரு? ராமச்சந்திரமூர்த்தி. அவன் என்ன பண்ணனா? லக்ஷ்மணனை பார்த்தா நெருப்ப மூட்டுன்னா. லக்ஷ்மணன் அண்ணனை பார்த்தான், அண்ணன் தலைய கஞ்சாட காட்டினான், நெருப்ப மூட்டியாச்சு. நெருப்ப மூட்டின உடனே ஒரு பார்வை பார்த்தா, மனத்தினால் வாக்கினால் மறுவுற்றேன் எனில் சினத்தினால் சுடுதியால் தீச்செல்வா. மனசாலையோ வாட்டினாலேயோ நான் கெட்டு போயிருந்தால் என்னை சுடுவாயாக. நம்மாளு கேட்கிறான், அப்ப உடம்பினாலுங்கிற இவனை என்ன பண்றது? ராவணனுக்கு ஒரு ஒரு சாபம் தெரியுமா? விரும்பாத பொண்ணை தொட்டுவிட்டா அவன் தலை வெடிச்சு போயிடும். அப்போ புரியுதா ஏன் கம்பன் அதை சொல்லலைன்னு? மனசுனாலையும் நான் கெட்டு போகல, வாக்கினாலையும் கெட்டு போகல, உடம்பு அவன் தொட முடியாது.
மனத்தினால் வாக்கினால் மறுவுற்றேன் எனில் சினத்தினால் சுடுதியால் தீச்செல்வா என்றாள். புனத்துளாய் கணவர்க்கும் வணக்கம் போக்கினாள். ராமனுக்கு ஒரு கும்பிடு போட்டா. அதுதான் வேடிக்கை. உள்ள அக்னியில பாய்ச்சா, அக்னி பகவான் தூக்கிட்டு வந்தான். நான் எல்லாரையும் சுடுவேன், இவள் கற்பு என்னை சுட்டது. ராமா ஏற்றுக்கொள். ராமன் ஏற்றுக்கொண்டான். எதுக்கு அக்னி பிரவேசம்? இப்ப இவளுக்கு நிம்மதி. இனிமே யாரும் கேட்டா அக்னி பகவானே ஒத்துக்கிட்டாரு. கல்யாணத்தன்னைக்கு அக்னி சாட்சியா தானையா கைய பிடிச்ச? அந்த அக்னி பகவான் சொல்லிவிட்டாரு, ஓகே சந்தோஷம். இவளுடைய மன துன்பத்தை மாற்றுவதற்கு, இவருடைய தாழ்வு மனப்பான்மையை மாற்றி இவ நிம்மதியா இருக்கணும் என்பதற்காக ராமச்சந்திரமூர்த்தி தான் பழியை ஏற்றுக்கொண்டான். உலகம் பூரா திட்டினாலும் பரவாயில்லை. அதே மாதிரி இங்கே நந்தனாருக்கு உள்ளே நான் பறையன், உள்ளே போகக்கூடாது, என் பிறவி தடை, இப்ப வா, நீ பிரம்மாவுக்கு சமானம். உள்ளே போனார். உள்ளே போய் உள் புகுந்தார். உலகுய நடமாடும் எல்லையினை தலைப்பட்டார். யாவர்களும் கண்டிலரால். எல்லையினை தலைப்பட்டாராம். அது என்ன தலைப்பட்டார்? பாட்டு ஞாபகம் வருதா? தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. நல்ல சபை. கேட்டா பதில் வருது பாருங்க. நானும் காலேஜில் எங்க பயல்கள்கிட்ட கேட்டு கேட்டு பார்க்கிறேன். புண்ணியமா ஒரு பயலும் சொல்ல மாட்டேன். நானே வினாவும் நானே விடையும் நானே. சந்தோஷம் எனக்கு. கேட்கிறவங்கிட்ட தான் பேசணும். அதுவும் நல்ல படித்த சபை. தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. தலைப்பட்டார் தீரத் துறந்தார். திருவள்ளுவர். தலைப்படுதல்னா என்ன? கடவுளோடு இரண்டர கலந்து விட்டேன். தலைப்பட்டார். சரியா? இன்னும் சில விஷயங்கள் சொல்லிட்டு முடிச்சிடறேன். பல செய்தி இந்த பெரிய புராணத்திலே இருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமி பித்தா பரிசூடி பாடினார்ல, அது என்ன பண்? இந்தளப்பண். இந்தளப்பண் எப்ப பாடணும்? காலையில 10:30 மணிக்கு தான் பாடணும். பித்தா பிறை சூடி இந்தளப்பண் பாடுறார். இந்தளப்பண் காலையில 10:30க்கு தான் பாடணும். அப்ப என்ன புரியுது? காலங்காத்தால 4:30 மணிக்கு கல்யாணம் வச்சிருந்திருப்பாங்க. இந்த கிழவனார் வந்து கல்யாணத்தை கெடுத்து அந்த கோர்ட்டுக்கு வேற போய் இழுத்து நீ எனக்கு அடிமைன்னு சொல்லி அவர் கவலைப்பட்டு கல்யாணத்தன்னைக்கு பொண்டாட்டிக்கு அடிமைன்னா சந்தோஷமா இருக்கும். இந்த கிழவனார் இவருக்கு அடிமையை இழுத்து விட்டு வந்துட்டாரு. உன் கோயில் எங்கேயா இருக்கு? உங்க வீடு இந்த ஊர்ல பெரிய வீடு எங்க வீடுதான். கூட்டிட்டு வந்து திருவண்ணநல்லூர் கோயிலுக்கு வந்து நிறுத்துற பொழுது 10:30 மணி ஆகியிருக்கும். அதனாலதான் நேரத்துக்கு தகுந்த பண்பாடினார். கண்ட வாகுல பாடுறதில்லை தேவாரம். அந்தந்த நேரத்துக்கு ஒரு பண். திருஞான சம்பந்த பிள்ளையார் மதுரை மீனாட்சி கோயிலுக்கு வர்ற பொழுது பூபாலம் பாடுறார். ஏன்? விடிகாலம். காலம் வரை என்ன ராகம் பாடணும்? பூபாலம் பாடணும். 4:30 மணி. மதுரை கோயில் தான் பார்த்தாலே தெரியுமே. அப்புறம் என்ன பக்கத்துல வர்ற புதர்ச்சிறையார கோயில் எங்கே இருக்குன்னு கேட்கிறாரு சம்பந்த சுவாமி. அவர் கோயில் இந்தா இருக்குன்னு சொல்றாரு. உடனே அவரை பாடுறாரு. ஏன் தெரியுமா? அடியார பாடித்தான் ஆண்டவன் கிட்ட போகணும். அடியார கும்பிடாம ஆண்டவன் கிட்ட போகக்கூடாது. சிவன் கோயிலுக்குள்ள போனா 4 கும்பிட்டு தான் சிவபெருமான் கிட்ட போகணும். போகலைன்னா விரண்மண்டர் மாதிரி ஆளு திட்டி விடுவாரு. கதை ஞாபகத்துக்கு வருதா? தேவாசிரியன் மண்டபத்திலே அடியார பார்க்காம போன பாவம் தானே சுந்தரமூர்த்தி சுவாமிய புறகுன்னாரு. கோயிலுக்குள்ள போனா என்ன செய்யணும்? பிள்ளையார கும்பிட்டு, முருகனை கும்பிட்டு, 4 கும்பிட்டு அப்புறம்தான் சிவபெருமான்கிட்ட போகணும். விருட்டுன்னு போனா அவர் என்ன கேட்பாரு? 4 கும்பிட்டியா? இல்ல ரெட்ரீட். ஓ திரும்பி போ. இதெல்லாம் முறைங்க. ஆறுமுகநாவலர் புண்ணியவான் அப்படி எழுதுற. இலங்கையில இருந்த சித்தர்கள்ல 3 பேர் குறிப்பிடத்தக்கவர்கள். சித்தர்களை பத்தி நினைக்கிறவே சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்னு. ஒருத்தர் யோக சுவாமி.
அவருடைய குருநாதர் விசர் செல்லப்பா சுவாமி, அவருடைய குருநாதர் கற்கடை சுவாமி. சரிதானா? கற்கடை சுவாமி, கடை சுவாமி, கடைகள் பக்கத்திலே இருந்தவர். 3 வாரிசு அப்படியே கடையில் சுவாமி, கடையில் சுவாமி. நல்லது நல்லது. கடையில் சுவாமி, கடையில் சுவாமிக்கு அப்புறம் செல்லப்பா சுவாமி, அதுக்கப்புறம் யோக சுவாமி. எல்லாம் எப்பவோ முடிந்த காரியம். நமக்கு இந்த சிந்தனை என்ன வரமாட்டேங்குது? ஏண்டா உனக்கு இது கிடைச்சிருக்கு? எப்பவோ முடிந்த காரியம், தீர்மானிக்கப்பட்டவை, டிசைடட். இன்னைக்கு இந்த ஆளு இதெல்லாம் பேசுவாரு, நீங்க கேட்கணும் என்பது எப்பவோ முடிந்த காரியம். அடுத்த செய்தி பாருங்க. 2 புராணங்கள் சேர்க்கிறார். அவங்க பேரை வச்சு தொடங்கிறார். எந்த 2 புராணம்? ஒண்ணு திருநாவுக்கரசர் புராணம், இன்னொன்னு மங்கையர்க்கரசியார் புராணம். முதல் பாட்டிலே அந்த பேர் வந்துடும். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாளர் வருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ். ஞாபகம் வருதா? பெருஞான சீர்பரவல் உருகின்றேன், பேருலகில் ஒரு நாவு குறை செய்ய ஒண்ணாமை உணராதேன். ஒரு நாக்கினாலே திருநாவுக்கரசர் பெருமையை பாட முடியாது, ஆனால் பாடப் போகிறேன். திருநாவுக்கரசுன்னு ஆரம்பிக்கிறார். புராணத்துக்கு முதல் எழுத்து எது? தி, திருநாவுக்கரசு. அதே மாதிரி இன்னொரு புராணம், மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் வளவர் திருக்குல கொழுந்து வளைக்கைமானி செங்கமல திருவடந்தை கன்னி நாடாள் தென்னர் குல பழி தீர்த்த தெய்வப்பாவை எங்கள் பிரான் சண்பையர் கோன் அருளினாலே இருந்தமிழ்நாடு திரையிடர் தீரப்பன்னாள் பொங்கலிவன் திருநீர் பரப்பினாரை போற்றுவார் கடல் எம்மால் போற்றலாமே. ஏன் சார் இத்தனை வரலாறு சொன்னவர்? திருஞான சம்பந்தர் வரலாற்றில் கூட முதல் பாட்டு திருஞான சம்பந்தர்னு ஆரம்பிக்கல. ஏன் திருநாவுக்கரசருக்கு மங்கையர்க்கரசிக்கு என்ன ராஜ மரியாதை? ஏன் தெரியுமா? திருநாவுக்கரசரை குருநாதராக வைத்து அப்பூதி அடிகள் முன்னே வந்தார். குருநாதருக்கு மரியாதை. அப்பூதி அடிகள் நமச்சிவாயன்னு சொன்னாரா, நாவுக்கரசுன்னு சொன்னார்? நமசிவாய சொல்லல, நாவுக்கரசுன்னு தான் சொன்னார். குருநாதர் யாரு? திருநாவுக்கரசு. அதனாலே அங்கே அப்போ வட தமிழ்நாட்டிலே சமணத்தை மாற்றியவர் அப்பர் சுவாமி, அவர் பேர். தென் தமிழ்நாட்டிலே சமணத்தை மாற்றியவர் சம்பந்தர், அவரை கூட்டிக்கிட்டு வந்தது மங்கையர்க்கரசியார். எனக்கு வியாதி வந்துருச்சு, டாக்டரை கூட்டிக்கிட்டு வரணும். எம்பிபிஎஸ் டாக்டரை கூட்டிக்கிட்டு வர்றதா, மாட்டு டாக்டரை கூட்டிக்கிட்டு வர்றதா? மாட்டாஸ்பத்திரி டாக்டர் கால்நடை, ஐயாவும் கால்நடை தான், அதுவும் கால்நடை தான். கூட்டிகிட்டு வந்தா என்னத்துக்காக? ஒழுங்கா டாக்டரை 10 கூட்டிகிட்டு வரணும்ல. மதுரையிலே வந்த சமண நோய்க்கு டாக்டர் ஞான சம்பந்தர்னு கூட்டிகிட்டு வந்தது யாரு? மங்கையர்க்கரசி. அதுக்காக இல்லை, அவ புருஷன் கூன்பாண்டியன். ஒரு பொண்ணு என்ன செய்யணும்? தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் நிரூபித்தாள். மங்கையர்க்கரசியை பார்த்து நெடுமாற பாண்டியன் சைவனானான். மங்கையர்க்கரசி தான் குருநாதர். சிஷ்ய பிள்ளை யாரு? இந்த பாண்டியன். சரிதானா? அப்பூதி அடிகள் வந்து அப்பர் சுவாமிகளாலே சிறப்பு பெற்றார். கூன்பாண்டியன் மங்கையர்க்கரசியினாலே சிறப்பு பெற்றார். இந்த 2 பேரும் குருநாதருக்கு சமானம். அதனாலே புராணம் பாடுற பொழுது இவங்க 2 பேர்லையும் தொடங்குகிறார். அடுத்த விஷயம், சிவபெருமான் எங்கே இருக்கார்? சுடுகாட்டில் இருக்கார். எல்லா பாட்டிலையும் பாடுறார். சுடுகாட்டில் இருக்காராம் சிவபெருமான். ஏன் சுடுகாட்டிலேயே இருக்கார்? சிவபெருமான கோயில்லையும் பார்க்கலாம், பார்க்கலாம் இல்ல, சுடுகாட்டிலையும் பார்க்கலாம். சில பேர் கோயிலுக்கு வரமாட்டேன்பா, சுடுகாட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்ல முடியாது.
அதுக்காகத்தான் இதை விட அது பெட்டர்னு அங்க போய் ஆடிக்கிட்டு இருக்காராம். எங்க பாட்டு சுடலை பொடி பூசி, சரிதானா? கரவாடும் மன்னன் செற்கரியானை, கரவார்பால் விரவாடும் பெருமானை, விடையேறும் வித்தகனை, அறவாட சடைதாள அங்கையினில் அனலாந்தி அனலேந்தி இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. இருட்டுல போய் ஆடுறாராம் சிவன். ஆமா, சுடுகாடு அவருக்கு பயமா இருக்காதோ? சாகுறவனுக்கு தான் சுடுகாடு பயம், சாவு இல்லாதவருக்கு என்ன பயம்? அவருக்கு சாவு உண்டா? இறப்பிலி. அப்புறம் என்ன, நமக்கு தான் பயமா கிடக்கு. அவருக்கு கவலையே கிடையாது. சிவனுக்கு இயல்பாகவே ஜடாமுடி, அது இயற்கை கொடுத்த மணிமுடி. சாதாரண மணிமுடியை எடுத்து வைக்கணும், ஜடாமுடியை எடுத்து வைக்கவே வேண்டாம். இறைவன் கொடுத்த ஜடாமுடி இயல்பாகவே. மணிமுடி சூட்டினால் எடுப்பார்கள், ஜடாமுடி சூட்டினால் எடுக்க மாட்டார்கள். அதனாலே எம்பெருமானுடைய ஜடையை அற்புதமாய் பாடுகிறார் சேக்கிழார் சுவாமிகள். முதல்ல தொடங்கி கடைசி வரைக்கும் அடியார்களை பட்டியலிட்டு பாடி பல செய்திகளை உள்ளே கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். நீதிக்கு நீதி இருக்கா? மனுநீதி சோழன் வரலாறு சொன்னேன். இப்படித்தான் இருக்கணும் ராஜாவுடைய நீதி. என் பிள்ளையா இருந்தாலும் அதை பத்தி பரவாயில்லை, நீதிப்படிதான் நடக்க வேண்டும். இன்னொரு நீதி உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாயனார், கோட்புலி நாயனார், ஞாபகம் வருதா? 2 பொண்ணையும் சுந்தரமூர்த்தி சுவாமிக்குன்னு சொல்லி வச்சிருந்தார். சிங்கடி வனப்பகை. சுந்தரமூர்த்திக்கு முந்தைய 2, இப்ப மேற்கொண்டு 2. கல்யாணம் பண்ணி கொடுக்க இவர் தயார். சாமி சிரிச்சார், 2 என் பொண்ணு. வனப்பகை அப்பன், சிங்கடி அப்பன். கோட்புலி நாயனார் வீட்டுல சாமிக்குன்னு பல ஊர் சாமிக்கு நிறைய நெல்லு சேர்த்து வச்சிருப்பாராம். இது இந்த கோயிலுக்கு, அது அந்த கோயிலுக்கு, அது அந்த கோயிலுக்கு. நெல்லு கோயிலுக்கு பொட்டாரம், பண்டாரம். பண்டாரம்னா பொக்கிஷம்னு அர்த்தம். மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே, திருவாசகம். நிறைய வச்சிருந்தார். சண்டைக்கு போகணும், சொந்தக்காரனை பூரா கூப்பிட்டேன். இந்த பாரு, இந்த நெல்லெல்லாம் நீங்க எடுத்துங்க, இந்த பக்கம் இருக்க நெல்லெல்லாம் சாமிக்கு தொடப்படாது. விரையா களி, சத்தியம். விரையா களின்னா சத்தியம் பண்ற பாருங்க, சாமி பேரை சொல்லி. அப்படி விரையா களி தொடக்கூடாது. சண்டைக்கு போயிட்டார். எல்லா சொந்தக்காரனும் இந்த பக்கம் நெல்லை நல்லா சாப்பிட்டேன். நம்ம அடுத்த ஆள் கொடுத்தா அருமையா சாப்பிடுவானே, எல்லாம் சாப்பிட்டேன். ஒருத்தன் வயிறு முட்டை சாப்பிட்டானா, சாப்பிட்டு ஒன்றும் பண்ண முடியலையா. இப்படியே போய் அந்த இடத்துல முன்னால ஒரு மரத்தடியில் போய் அப்படி சாஞ்சிருக்கேன். செருப்பு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலை, குனிய முடியலை, கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கான். ஒரு ஆள் அங்கே இருந்து வந்தான். அண்ணே என்ன? இல்லை, இவ்வளவுக்கு சாப்பிட்டு உச்சி விட முடியலை, அதான் கஷ்டப்படு. ஒன்று செய், வாய்க்குள்ள விரலை விட்டு வாந்தி எடு. இவன் வாய்க்குள்ள விரலை விட்டான். ஆகான்னா என்னடா இவ்வளவு இடம் மிச்சம் இருக்குது தெரிஞ்சா இன்னும் 2 வடையும் சாப்பிட்டு இருப்பனே, இன்னும் 2 வடையும் சாப்பிட்டு இருப்பனே. இந்த மனுஷனை என்ன பண்றது? சாப்பாடு சோற்றால் அடித்த துருத்தி. சாப்பாடு 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 எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டாங்க. பஞ்சம் வந்துருச்சு. யோசிச்சான், அந்த நெல் எடுக்கலாமா? எடுத்துக்குவோம், அப்புறம் கொடுத்துட்டா சரியா போச்சு. எடுத்து விட்டான். எடுத்து சாப்பிட்டாங்க. முடிச்சு சண்டை முடிஞ்சு இவர் வந்துட்டார். விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டார். நெல்லை பூரா எடுத்து விட்டாங்க. சரியா தப்பா? கோயிலுக்குன்னு எடுத்து வச்சா தொடக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தொடக்கூடாது. எவ்வளவு உறுதி பாருங்க. எல்லா சொந்தக்காரனையும் கூப்பிடு, அவ்வளவு பேரையும் கூப்பிடு. எல்லாரும் வந்துட்டாங்க. கோட்புலியார் வந்து நமக்கெல்லாம் பெரிய பரிசு கொடுக்க போறாரு.
அத்தனை பேரும் வந்துட்டான். கதவை சாத்து, சாத்தியாச்சு. உடவாள் எடுத்தாரு, மட மட மடன்னு வெட்டிக்கிட்டே விட்டாரு. சாப்பிட்ட பாவத்துக்கு, கடவுள் சொத்தை சாப்பிட்ட பாவத்துக்கு. இப்படி எல்லாம் கோட்புலியா இருந்தா இன்னைக்கு ரொம்ப பேர் தலையே இருக்காது. நான் இந்தியாவில் தேடிக்கிட்டே இருக்கேன், ஒரு கோட்புலியார் வந்தா எத்தனையோ கோயில்கள் காப்பாற்றப்படுவேன்னு காணும். ஒரு சின்ன குழந்தை 8 மாசம் வெட்டப்பானாரு. பக்கத்தில் இருந்தவன் சொன்னான், ஐயா ஐயா என்னைய விட்டு அதை வெட்டாத. ஏன்? அது தாய்ப்பால் தான் குடிச்சது. தாய்ப்பால் குடிச்சது இல்ல, அந்த தாய் இந்த நெல்ல சாப்பிட்டால, வெட்டு அதை விட்ட. என்ன ஆகுறது? எங்க பார்த்தாலும் வெட்டுப்பட்டு கிடக்கு. சிவபெருமான் காட்சி கொடுத்தாராம். இவரையும் மோட்சத்துக்கு கூட்டிட்டு சொந்தக்காரங்களையும் மோட்சத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாராம். ஏன்? கணக்கு சரியா போச்சு. பனிஷ்மெண்ட் இஸ் ஓவர். எடுத்து சாப்பிட்டதுக்கு வெட்டுப்பட்டாச்சு, அவ்வளவுதான். சப்போஸ் வெட்டுப்படாம இருந்தா அத்தனை பேரும் அடுத்த பிறவி எடுத்து நாய் பட்ட பாடுபட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு போய் சேரணும். கணக்கு முடிஞ்சு போச்சு சார். அப்பவே எல்லாரும் மேல போயிட்டாங்களாம். சேக்கிழார் எத்தனை செய்தி சொல்கிறார். இதெல்லாம் கேட்டோம்னா இந்த நாட்டிலே எல்லா துன்பங்களும் மறையும். தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லி வழிபாடு செய்தவர் சேக்கிழார். அந்த பெருமானுடைய திருவடிகளை வணங்கி தூக்கு சீர் திரு தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாய் பதிகுன்றை வாழ் சேக்கிழார் நடி சென்னீர். பெரிய புராணத்தை கடைசியில படிக்கிற பொழுது அந்த வரலாறு தெரிஞ்சு படிச்சீங்கன்னா கண்ணீர் வந்துடும். சேக்கிழாருடைய புராணம் அப்படி. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவன் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்கிறார். இத்தனை நாட்கள் சேக்கிழாரை பற்றி பேசுவதற்கு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. பெரும்பாலும் பல செய்திகள் இங்கே சொல்லப்பட்டன. எல்லாம் சிவபெருமானுடைய திருவருட்கருணை. இதோடு பெரிய புராண உரைகள் நிறைவடைகின்றன. இனிமேல் சைவ சித்தாந்த உரைகள் காத்திருக்கின்றன. வெள்ளிக்கிழமை விடுமுறை, சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சைவ சித்தாந்த சொற்பொழிவுகள். நம்முடைய சந்தானாச்சாரியார்கள் வரலாறு, கடைசியில் அருணகிரிநாத சுவாமியினுடைய திருப்புகள் நிறைவு பெறும் என்று கூறி இருந்து கேட்ட பெருமக்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு தத்து மூதையில் 3 தடல் எழ முத்துமூரல் முகிழ்த்த நிராமய சித்தமூர்த்திதன் தாளினை சேர் 63 பதமலர் போற்றுவாம் என்று 63 வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.